ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட், அதாவது காய்கறிகளோட தோல் உரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்ட. என்ன ரீசன்னா, அந்த கேஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனைனால ஏகப்பட்ட இண்டக்ஷனுக்கு வந்து பயங்கர என்கொயரிஸு. இருந்த இண்டக்ஷன்ஸ் எல்லாமும் காலி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 கால்ஸ் இண்டக்ஷனுக்கே, நம்மளுக்கு இண்டக்ஷனுக்கு இன்ஃப்ராரெட்டுக்கே கேட்டுருந்தாங்க. நம்ம அந்த இதுலேயே பிஸியாக இருந்ததுனால நம்மளால வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இதுக்கெல்லாம் தோல் உரிக்க ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ அதோட தோல்லாம் உரிக்கிறதுக்கான ஒரு அருமையான ப்ராடக்ட் தான். ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம வந்து தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா, தக்காளியோட கொஞ்சம் கெட்டிமா இருக்கணும். ரொம்ப குளகுலன்னு இருந்தால் எடுக்காது. கெட்டிமா இருந்தால் டொமேட்டோடது, ஈவன் இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் இருக்கு இல்லையா, ஸோ சின்ன சின்ன உருளைக்கிழங்கு, ரொம்ப பெருசாக போடுறேன். சின்ன சின்ன பொட்டேட்டோஸ் இருந்தால் கூட, பொட்டேட்டோஸு, நெல்லிக்காய், ப்ளம்ஸு, ஸோ ஈவன் கிரேப்ஸு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கூட நம்ம தோல் உரிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மிஷின் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இன்றைக்கி நான் காமிக்கும் போது ரொம்பவே நம்ம சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு தோல் உரிக்கிறதுக்கும் ப்ளஸ் சின்ன வெங்காய தோல் உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதை இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். அதுபடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்ன அட்டாச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாலிகார்பனேட் பவுல். ஸோ இதுதான் மெயின் பவுல், அடி பேஸு பவுல். உங்களுக்கு கூட ஒரு பிளேட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அப்படியே உள்ள இந்த காடி மாதிரி இருக்கும், இந்த காடியில் அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும். ப்ளஸ் இதை வந்து ஒரு புஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு ஒரு காடி மாதிரி இங்கே இருக்கும். 2 காடி கொடுத்துருப்பாங்க. அந்த 2 காடியில் இதில் அந்த ஹோல் அப்படியே வந்து உட்கார வச்சுருங்க. ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, போய் உங்களுக்கு எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து புல் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கோசம் அதை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து லிட் உங்களுக்கு. ஸோ இந்த லிட்டு வந்து உங்களுக்கு இதுலேயும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ஹோல் மாதிரி இங்கே இருக்கும். அந்த ஹோல் இதில் வந்து இங்கே இதில் இருக்கிற ஹோலில் அப்படியே சீட்டார மாதிரி வச்சுட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்லெட் இது மாதிரி இருக்கும். இதையும் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் மெயின் யூனிட் உங்களுக்கு. இது வந்து ரீசார்ஜபிள். இந்த ரீசார்ஜபிள் இது கூடயே நம்மளுக்கு சி டைப் ரீசார்ஜபிளுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி மொபைலுக்கெல்லாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஜிக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னொன்று வந்து டிஸ்சார்ஜுன்னு இருக்கும். இந்த ஜிக்குன்ற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அது தோல் உரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஜிக்குன்ற ஆப்ஷன் நீங்கள் இது பண்ணுங்கள். அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு பீல் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து டிஸ்சார்ஜ்ன்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெஜிடபிள் தோல் உரிச்சதுக்கப்புறம் வெளியில் தள்ளுறதுக்கோசரம் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே வந்து நம்மளுக்கு புல் பண்ணி வெளியில் கொடுத்துரும். இந்த டிஸ்சார்ஜ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வெளியில் நம்மளுக்கு வந்துடும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நல்லா கரெக்டாக அதில் வந்து உட்கார்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் சின்ன வெங்காயம் உள்ளே போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த ஜிக்கு அப்படின்ற ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகாது. இன்னும் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபீல் ஆகிடும். ஃபீல் ஆகிறது மட்டும் கிடையாது, அந்த தோல் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தோல் எல்லாம் உங்களுக்கு கீழே கலெக்ட் ஆகிடும், கீழே அடியில் வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலே சொன்ன மாதிரி முதலே சொல்லியிருந்தா நம்ம வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்ற பட்டனை அழுத்தினோம் அப்படின்னா நீங்கள் டிஸ்சார்ஜ்னு இருக்கும். அடுத்து இந்த டிஸ்சார்ஜ்னு இருக்கும். இந்த டிஸ்சார்ஜ்னு அழுத்தினீங்க அப்படின்னா ஸோ நம்ம டிஸ்சார்ஜ்னு பட்டன் அழுத்தினா அது எல்லாமே தோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக உங்களுக்கு வந்து தோல் அப்படியே நம்ம இதுக்கு எது காம்பு கேம்பு நூனை எதுவுமே கட் பண்ணலாம், அப்படியே நம்ம எடுத்து போட்டிருக்கேன். எல்லாம் சூப்பராக உங்களுக்கு தோலை உரிச்சிருக்கு. உரிச்சு வெளியிலேயே உங்களுக்கு தள்ளிடும். நீங்கள் வந்து அந்த தோல் எல்லாமே அடியில் உங்களுக்கு கீழே இதாகிடும், தங்கிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பூண்டையும் நம்ம போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இது 2 தான் மெயினாக நம்ம வந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறது. ஸோ இது 2மே நம்ம எவ்வளோ ஈஸியாக அதில் உரிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த தனித்தனியாக மட்டும் பிரித்து போட்டு விட்டிங்கன்னா போதும்.
ஸோ நம்ம முழுசாக போடாமல் இது பண்ணி பிரித்து போட்டோம் அப்படின்னா, ஊற்று போட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து ஸோ அந்த தோலையும் ஃபுல்லாகவே எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு கையில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லி இந்த இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே சூப்பராக வந்து ஸோ இதில் போடும்போது எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணி கொடுத்தாச்சு பாருங்க. ஸோ நம்ம இதில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோலை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பீலார இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அடியிலேயே கீழே கலெக்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இதுலேயே வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிக்கும் நம்மளுக்கு அடியிலேயே. ஸோ இப்போ நான் வந்து சின்ன பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து போட்டு காமிக்கிறேன். பெருசாக எடுத்துக்காதீங்க, ஓரளவுக்கு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு க்ளீனாக வந்து நம்மளுக்கு பீல் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப பெருசாக இருந்தால் இது ரொட்டேட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து பீல் பண்ணி கொடுக்குறது அந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக எடுத்து நம்ம போட்டுக்குங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா இங்கே அந்த சைடில் ஒரு இது கொடுத்துருக்கோம், அதில் நின்றுக்கும் நமக்கு ரொட்டேட் ஆகணும். சின்ன சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போடுறாங்க. பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகி வராது, உங்களுக்கு ஸ்டக் ஆகிக்கும். இந்த ஸ்டக் ஆகாமல் இருக்கு, சின்ன சின்னதாக போடுங்க. நல்லா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துருவோம் நம்ம. இப்போ ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பாருங்க, கொஞ்சம் கூட தோல் கிடையாது. நம்ம பீலரை வச்சு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஹார்டாக இருக்கிறது சின்ன சின்ன சைஸில் பொட்டேட்டோஸாக இருந்தாலும், நெல்லிக்காய் இருந்தாலும் சரி, ப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ சின்ன சின்ன சைஸில் எது இருந்தாலும், ரொம்ப பெருசாக இருந்தால் ரொட்டேட் ஆகாது. சின்ன சைஸில் எது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அதான் இது மெயினாக நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூண்டுக்கு, அதே மாதிரி இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியோட தோல் நம்ம சீவிட கஷ்டப்படுவோம். இஞ்சியோட தோலுமே இது சூப்பராக சீவி கொடுக்கும். எப்படி நம்ம உருளைக்கிழங்கு தோல் சீவிடுதோ பெருசாக போட்டுறாதீங்க, சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா அதோட தோலையே இது மாதிரி சூப்பராக வந்து இதுதான் சைஸு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சைஸில் எடுத்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ எல்லாமே நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம் நம்ம ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த வேஸ்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸோ இந்த க்ளீனிங்கே நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா தோல் வேஸ்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு இதுலேயே கலெக்ட் ஆகிடும். ஃபுல்லாக தோல் ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஈஸியாக அதை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் ஈஸி, நம்ம தோலை தனியாக பிரிக்க வேண்டிய வேலை கிடையாது. ஸோ அதுவே பிரித்து கொடுத்துரும், நம்ம ஈஸியாக டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சார்ஜபிள் இருந்தாலும் போர்ட்டபிள் வேறு, நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி வச்சிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் எடுத்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். எப்படி மொபைலும் அதே மாதிரி தான், சார்ஜ் பண்ணால் அப்பப்போ நீங்கள் எப்போ தேவையோ அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பவர் இல்லைனா கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பவர் இருக்கும்போது சார்ஜ் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸை கொடுக்குறோம், வெறும் 950 கொடுக்குறோம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வெறும் 950 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில். ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது. வெறும்ன்றாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க. எப்படி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா நம்ம டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோலேயே ஒரு நம்பர் டிஸ்பிளே இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை நேரடியாக நம்ம கடைக்கு வந்தும் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆயிருன்னா, நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிறவரில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று வரும். அந்த பிரிட்ஜில் இறங்கி ஏறினோடனே இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடி மாருதி சர்வீஸ் இருக்கும். பக்கத்துலேயே நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் போர்டு இருக்கும். அந்த கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 4வது பில்டிங் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ நேரடியாக வந்து நம்ம ப்ராடக்ட்டை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டே இருந்த ஒரு ப்ராடக்ட். ஏற்கனவே நம்ம இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் இது மாதிரி
போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுதான் இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து கம்மி பட்ஜெட்டில் காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்கும், யூட்டிலிட்டி நல்லா இருக்கும்ன்றதுக்கோசமே இதை போட்டிருக்கோம். நம்ம வெறும் 980 ரூபா தான். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமே பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் PLS.